1000 வருட அரசாட்சியில் நடக்கும் மாபெரும் அற்புதம். யார் இந்த சாதாரண மனிதர்கள்? பைபிள் உடைக்கும் பதைபதைக்கும் ரகசியம். மகிமையான சரீரமா, சாதாரண உடலா? இயேசுவின் ஆட்சியில் பூமிக்குள் நுழையும் அந்த இரகசிய கூட்டம். மனித அறிவை உலுக்கும் அதிர்ச்சி உண்மை. ஜீசஸ் காலிங் டிவியின் வேதாகமத்தில் மறைந்திருக்கும் 1000 மாபெரும் மர்ம முடிச்சுகள் நிகழ்ச்சிக்கு உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். அந்த 1000 வருடங்களில் இந்த பூமியில் சாதாரண மனிதர்களாக வாழப்போகும் அந்த கூட்டம் யார்? அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மாபெரும் ராஜாவாக வந்து 1000 வருடங்கள் ஆட்சி செய்ய போகிறார் என்பது பைபிளின் அசைக்க முடியாத உண்மை. அதே நேரத்தில் இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாமெல்லாம் எப்படி இருப்போம்? பைபிள் ஆணித்தரமாக சொல்கிறது, நாம் மகிமையான சரீரத்தை பெறுவோம். நமக்கு இனி மரணம் கிடையாது, பசி கிடையாது, வியாதி கிடையாது. நாம் தேவதூதர்களைப் போல இயேசுவோடு சேர்ந்து இந்த உலகத்தை ஆளுவோம். இதுவரை எல்லாம் மிக தெளிவாக இருக்கிறது. ஆனால் வேதாகமத்தை ஆழமாக படிக்கும்போது மனித மூளையை ஸ்தம்பிக்க வைக்கும் ஒரு மாபெரும் அதிர்ச்சி அங்கே காத்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசி அந்த 1000 வருட அரசாட்சியை பற்றி பேசும்போது ஒரு பதைபதைக்கும் வசனத்தை பதிவு செய்கிறார். ஏசாயா 65:20, அங்கே இனி சில நாளே ஜீவிக்கும் குழந்தையும் தன் ஆயுசின் நாட்களை நிறைவேறாத கிழவனும் இருப்பதில்லை. 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். மகிமையான சரீரத்தில் மரணம் ஏது? அங்கே எப்படி ஒருவன் 100 வயதில் மரிக்க முடியும்? அங்கே எப்படி குழந்தைகள் பிறக்க முடியும்? மகிமையான சரீரம் பெற்றவர்கள் திருமணம் செய்வதில்லையே. அப்படியானால் நாமெல்லாம் மகிமையான சரீரத்தில் இருக்கும்போது அதே 1000 வருடங்களில் இதே பூமியில் திருமணம் செய்து குழந்தைகளை பெற்று விவசாயம் செய்து 100 வயதுக்கு மேல் வாழ்ந்து மரித்து போகும் அந்த சாதாரண மனிதர்கள் யார்? கடைசி கால போரில் அத்தனை பாவியும் அழிந்து விட்டார்களே, பின் எங்கிருந்து இந்த சாதாரண மனிதர்கள் பூமிக்குள் வந்தார்கள்? இன்று எந்த ஒரு சொந்த கற்பனையும் இல்லாமல் 100% பைபிள் வசனங்களை மட்டுமே வைத்து அந்த மர்மமான மனித கூட்டத்தின் ரகசியத்தை பார்க்க போகிறோம். இந்த மாபெரும் மர்மத்திற்கான விடை இயேசு கிறிஸ்து அர்மகதோன் போரை முடித்துவிட்டு பூமியின் காலடி வைக்கும் அந்த முதல் நாளின் நீதிமன்றத்தில் ஒளிந்திருக்கிறது. அந்தி கிறிஸ்துவின் 7 வருட கொடூரமான உபத்திரவ காலத்தில் பூமியில் உள்ள மக்கள் தொகையில் பெரும்பாலானோர் மரித்து போவார்கள். ஆனால் அந்த பேரழிவுகளையும் போர்களையும் தாண்டி சில சாதாரண மனிதர்கள் உயிரோடு தப்பி பிழைப்பார்கள். இயேசு வந்தவுடனேயே தப்பி பிழைத்த அந்த சாதாரண மனிதர்களை தனக்கு முன்பாக நிற்க வைக்கிறார். இதைத்தான் பைபிள் செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் நியாய தீர்ப்பு என்று அழைக்கிறது. மத்தேயு 25:31-33, மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராக சகல பரிசுத்த தூதர்களுடன் வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பேனானவன் செம்மறியாடுகளை வெள்ளாடுகளையும் பிரிக்கிறது போல அவர்கள் அவர்களை பிரித்து. நன்றாக கவனியுங்கள், இந்த நீதிமன்றம் செத்து போனவர்களுக்கானது அல்ல, இது உயிரோடு தப்பி பிழைத்த மாமிச மனிதர்களுக்கானது. யாரெல்லாம் அந்தி கிறிஸ்துவின் 666 முத்திரையை வாங்காமல் இயேசுவின் சீசர்களான இஸ்ரேலர்களுக்கு உதவி செய்து தப்பித்தார்களோ அவர்களை செம்மறியாடுகள் என்று இயேசு தமது வலது பக்கம் நிறுத்துகிறார். யாரெல்லாம் மிருகத்தின் முத்திரையை வாங்கி தேவனுக்கு விரோதமாக நின்றார்களோ அவர்களை வெள்ளாடுகள் என்று தன் இடது பக்கம் நிறுத்துகிறார். இப்போது அந்த தீர்ப்பை பாருங்கள். இடது பக்கம் நின்ற வெள்ளாடுகளை, அதாவது முத்திரை வாங்கியவர்களை, இயேசு உடனே அக்கினி கடலுக்குள் தள்ளுகிறார். அவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். ஆனால் வலது பக்கம் நின்ற அந்த செம்மறியாடுகளை பார்த்து இயேசு என்ன சொல்கிறார் தெரியுமா? மத்தேயு 25:34, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள், உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆம், இவர்கள் மகிமையான சரீரம் பெற்றவர்கள் அல்ல, இவர்கள் இன்னும் இரத்தமும் சதையுமாக இருக்கும் சாதாரண மனிதர்களே. இவர்களை தேவன் கொல்லாமல் அவர்களுடைய சாதாரண உடலோடு அப்படியே 1000 வருட அரசாட்சிக்குள் ஒரு மாபெரும் பரிசாக உள்ளே அனுமதிக்கிறார். அப்படியானால் இந்த 1000 வருடங்களில் பூமியில் 2 வகையான மக்கள் வாழ்வார்கள். ஆளுகை செய்யும் நாம் சாவாமையுள்ள மகிமையான சரீரம் பெற்றவர்களாக, ஆளப்படும் மக்கள் தப்பி பிழைத்து அந்த சாதாரண மாமிச மனிதர்களாக. இந்த சாதாரண மனிதர்கள் 1000 வருட அரசாட்சி முடிந்தவுடன், இந்த சாதாரண மனிதர்கள் 1000 வருட அரசாட்சிக்குள் வந்தவுடன் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? ஆதாம் ஏவாள் காலத்தில் இருந்ததை போல பூமி தன் மாபெரும் வல்லமையை திரும்ப பெறும். தேவன் உலகத்தின் சாபத்தை மாற்றுவார். ஏசாயா 11:7, பசுவும் கரடியும் கூடிமையும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும், மிருகங்களுக்குள் இருக்கும் வெறித்தனம் முற்றிலும் மறைந்து போகும். ஒரு சிறு குழந்தை கொடிய பாம்பின் வளையில் மேல் கை வைக்கும், ஆனால் அது தீண்டாது.
இந்த சாதாரண மனிதர்கள் பூமியில் திருமணம் செய்வார்கள், அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கும். அந்த புது உலகத்தில் நோய்கள் இருக்காது. சாத்தான் பாதாளத்தில் கட்டப்பட்டிருப்பதால் கொடூரமான சோதனைகள் இருக்காது. மனிதர்கள் நூற்றுக்கணக்கான வருடங்கள் மரணமே இல்லாமல் வாழ்வார்கள். ஏசாயா 65 படி ஒருவன் 100 வயதில் மரித்தால் அவன் தன் சிறு வயதிலேயே மரித்து விட்டான் என்று சொல்லும் அளவுக்கு மனிதனின் ஆயுட்காலம் பல 100 வருடங்கள் பெருகும். இது ஒரு பூலோக சொர்க்கமாக இருக்கும். இங்கேதான் மனித மூளையை உலுக்கும் அந்த மாபெரும் ட்விஸ்ட் காத்திருக்கிறது. 1000 வருடங்கள் எந்த ஒரு குறையும் இல்லாமல் இயேசுவின் நேரடி ஆட்சியில் இந்த சாதாரண மனிதர்களின் சந்ததி பெருகி பல கோடிக்கணக்கான மக்களாக பூமியை நிரப்புவார்கள். ஆனால் 1000 வருடம் முடிந்தவுடன் பாதாளத்தில் கட்டப்பட்டிருந்த சாத்தான் கொஞ்ச காலம் அவிழ்த்து விடப்படுவான் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 20:7 சொல்கிறது. சாத்தான் வெளியே வந்தவுடன் அந்த 1000 வருடம் எந்த குறையும் இல்லாமல் வாழ்ந்தார்களே அந்த கூட்டத்திடம் சென்று தன் தந்திரமான பேச்சை பேசுவான். அதிர்ச்சி என்னவென்றால், இயேசுவின் அன்பை நேரடியாக ருசித்த அந்த கோடிக்கணக்கான மக்கள் ஒரே நொடியில் இயேசுவுக்கு துரோகம் செய்துவிட்டு சாத்தானின் பின்னால் அணிவகுத்து நிற்பார்கள். இதன் மூலம் தேவன் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு மாபெரும் உண்மையை நிரூபிக்கப் போகிறார். மனிதனுக்கு எவ்வளவு வசதிகள் கொடுத்தாலும், நோயற்ற வாழ்வு கொடுத்தாலும், சாத்தானே இல்லாத ஒரு உலகத்தில் வைத்தாலும் மனிதனின் இருதயம் மாறாவிட்டால் அவன் தேவனுக்கு எதிராக கலகம் செய்வான். அன்று சாத்தானோடு கலகம் செய்யும் அந்த சாதாரண மனிதர்களை தேவன் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி முற்றிலும் அளிப்பார். அதன் பின்புதான் வெள்ளை சிம்மாசன நியாய தீர்ப்பு தொடங்கும். இதுதான் பைபிள் உடைக்கும் 100% அசைக்க முடியாத 1000 வருட அரசாட்சியின் மர்மம். 1000 வருட அரசாட்சியில் வாழப்போகும் அந்த சாதாரண மனிதர்களின் பதபதைக்கும் ரகசியத்தை நாம் உடைத்தோம். ஆனால் இந்த பழைய வானமும் பூமியும் அக்கினியால் அழிந்து போன பின்பு தேவன் நமக்காக ஒரு மாபெரும் புதிய நகரத்தை வானத்திலிருந்து கீழே இறக்குகிறார். அதன் பெயர் புதிய எருசலேம். அந்த நகரத்தை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் 21 சொல்லப்பட்டுள்ள அளவீட்டை கேட்டால் உங்களுக்கு தலை சுற்றும். அந்த நகரம் சதுர வடிவமாக இருக்கிறது. அதனுடைய நீளம் அகலம் மட்டுமல்ல, அதனுடைய உயரமும் கூட சரியாக 12,000 ஸ்தாதி, கிட்டத்தட்ட 1500 மைல்கள் என்று வேதாகமம் ஆணித்தரமாக சொல்கிறது. 1500 மைல் உயரத்திற்கு ஒரு பிரம்மாண்ட தங்க நகரமா? அது எப்படி சாத்தியம்? புவியீர்ப்பு விசையை தாண்டி அந்த நகரம் எப்படி மிதக்கும்? அடுத்த வீடியோவில் புதிய எருசலேம் நகரத்தின் மனித அறிவை முடக்கும் பௌதீக மற்றும் ஆவிக்குரிய ரகசியங்களை 100% வசன ஆதாரங்களோடு உடைக்கப் போகிறோம். இது உங்களை அதிர வைக்கும், உங்கள் வாழ்க்கையை மாற்றும். தொடர்ந்து காத்திருங்கள். மகாராஜனும் மகாதேவனுமாகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். மாரநாதா, இயேசுவே வாரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.